சேனல் நேயர்களுக்கு ஆத்மாவன் ஆனந்தம் பரமானந்தம். இன்னைக்கு ஆன்மீக தகவல்ல நான் என்ன பேச போறேன்னா, கருங்காலி மரத்தை பத்தி தான் பேச போறேன். இப்போ பரபரப்பா இந்த கருங்காலி மாலை பத்தி பேசிட்டு இருக்காங்க, நிறைய பேர் அழித்துட்டு இருக்காங்க. இந்த கருங்காலி என்னன்றத பார்க்கலாம். அதாவது எல்லா மரத்துக்கும் உயிர் உண்டு. இந்த கருங்காலி மரத்துக்கும் உயிர் இருக்கு. உயிர் இருந்தா ஆத்மா இருக்கும். இந்த ஆத்மா நம்ம ஆத்மாவோட கலக்கும் போது என்ன ஆகுதுன்னா, நம்ம கிட்ட இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் போய் பாசிட்டிவ் எனர்ஜி வருது. இந்த பாசிட்டிவ் எனர்ஜி ஒரு மனுஷனுக்கு வந்தாவே எல்லாவித சந்தோஷங்கள் நல்லவைகள் தான் கொடுக்கிறது. அந்த காலத்துல சித்தர்கள், ஞானிகள், குருமார்கள்லாம் என்ன பண்ணாங்க, காட்டுல கருங்காலி மரத்து அடியில தான் தியானம் பண்ணாங்க, பூஜைகள் பண்ணாங்க, ஹோமம் பண்ணாங்க. இந்த மாதிரி செய்து தன்னுடைய பவரை இன்க்ரீஸ் பண்ணி பவர்ஃபுல்லா அவர்கள்லாம் ஆகின்றாங்க. இன்னொரு விஷயம், இந்த கருங்காலி மரத்தடியில ராஜ நாகங்கள்லாம் அந்த இடத்துல வசிக்கும், வந்து போய் கொண்டு வரும். ஸோ தெய்வாம்சமான மரம் தான் இந்த கருங்காலி மரம். அதே மாதிரி தெய்வம் அந்த கருங்காலி மரத்துல சூட்சமா தேவதைகள், தெய்வங்கள்லாம் குடிக்கொண்டிருக்குன்றது நிச்சயம் நடக்கும். பண்ட காலத்துலலாம் இந்த கருங்காலி மரத்தை நிறைய யூஸ் பண்ணாங்க. உலக்கை, அந்த காலத்து உலக்கை கருங்காலி மரத்தால தான் செய்யப்பட்டது. இன்னும் நம்ம வீட்டிலலாம் உலக்கையில இருக்கு. சில பேர் தூக்கி போட்டுட்டாங்க, ஆனா சில பேர் வீட்டுல இருக்கு இந்த உலக்கை. இந்த உலக்கை வச்சு என்ன பண்ணுவாங்க, இந்த கருங்காலி மரம் அது என்ன பண்ணும், நம்ம கிட்ட இருக்கிற நெகட்டிவ்னஸ் தள்ளிட்டு பாசிட்டிவ் கொடுக்கறது. அதே மாதிரி ஒரு தெய்வ அம்சத்தை நம்மளுக்கு கொடுக்கறது, கெட்ட ஆத்மாவை நெருங்காம நம்மளை பார்த்துக்கிறது தான் இந்த கருங்காலி மரம். அந்த மாதிரி தான் அந்த உலக்கையை யூஸ் பண்ணாங்க. எப்படி யூஸ் பண்ணாங்க, இப்போ பெண்கள்லாம் வயசுக்கு வந்துட்டா பயப்படுவாங்க. ஒரு ஒரு விதமான பீதிகள் அந்த பெண்களுக்கு இருக்கும். அதை போறதுக்கு அந்த 4 நாள் 10 நாள் உலக்கைய தலைமாட்டு அடியில வைப்பாங்க. ஸோ இதனால கெட்ட ஆத்மாவோ கெட்ட உயிர்களோ அந்த பெண்ணை நெருங்காது. அதே மாதிரி இப்போ ஒரு வீட்டில் செத்து போயிட்டாங்க அப்படின்னா அதை எடுத்துன்னு போய் சுடுகாட்டுக்கு போட்டுட்டு அவங்க திரும்பி வரும்போது உலக்கைய தாண்டிட்டு வருவாங்க. ஏன்னா சுடுகாட்டிலேருந்து அந்த கெட்ட ஆத்மா வரும்போது அந்த உலக்கை பார்த்த உடனே அதை அப்படியே தடுத்துரும். ஏன்னா கருங்காலி மரத்துல தான் அந்த உலக்கை செய்ததுனால அந்த கெட்ட இதெல்லாம் உள்ள வராது. அதனால பண்டைய காலத்துல இந்த கருங்காலி மரத்தை ரொம்ப யூஸ் பண்ணாங்க. நடுவில் இந்த கருங்காலி மரம் அழிஞ்சு போயிடுச்சு. இப்போ திரும்பி சில குருமார்கள், சில இவர்கள்லாம் ஞானிகள்லாம் இதை பத்தி விரிவா சொன்னதுனால திரும்பி இது நல்ல பரவலா இருக்கு. நிறைய பேர் இதனால நன்மையை அடைகிறாங்க. இதுல முக்கியமானது என்னன்னா, இப்ப நான் சொல்ற விஷயங்கள்லாம் அந்த இது பியூரிட்டியா இருக்கணும் கருங்காலியில. ஏன்னா நிறைய இப்ப எல்லாரும் உபயோகப்படுத்துறதுனால போலியானவை மலிஞ்சு இருக்கு. அதை நம்ம கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பல விதத்துல அந்த கருங்காலி, இப்போ அந்த கருங்காலி மாலைன்னு வருது. இதை எடுத்து நம்ம ஒரு பவுல்ல தண்ணியில இதை போட்டுட்டா அப்படியே மிதக்காது, அடியில இருக்கும். அதே மாதிரி இதை உரசி பார்த்தா கருப்பு கலர்ல இருக்கும், மர கலர்ல இருக்காது. மர கலர்ல இருந்தா அதுல கருப்பா பாலிஷ் போட்டு கொடுப்பாங்க. இந்த மாதிரிலாம் நம்ம போலியானதை நம்ம பார்த்துக்கலாம். ஆனா இப்போ நாங்க கொடுக்குற கருங்காலி எப்படின்னா, இப்ப மாலைகள், இந்த மாதிரி முருகர், வேல்,
சில கட்டைகள், இந்த மாதிரி கட்டைகள் இவைகள்லாம் நாங்க கொடுக்கறது என்னன்னா, இப்போ வைரத்துக்கு வந்து சர்டிஃபிகேட் கொடுப்போம், அது ஒரிஜினல். அந்த மாதிரி நாங்க வந்து ஒரிஜினலான சர்டிஃபிகேட் கொடுத்து இந்த கருங்காலி மரத்தினுடைய பொருட்கள்லாம் நாங்கள் சேல் பண்ணுறோம். அதாவது இந்த காலேஜ் இதில் வந்து ஜோதிட பகுதி சொல்கிற இதில் இந்த கருங்காலையும் நிறையா கொடுத்து அவர்களுக்கு வந்து சரி செய்கிறோம். மெயினாக வந்து நிறைய பேர் இந்த கலியுகத்தில் வந்து ஸ்ட்ரெஸ் வரும். அந்த ஸ்ட்ரெஸ்ஸு போகிறதுக்கு இந்த கருங்காலி ரொம்ப உபயோகமாகுது. எப்படின்னா, அந்த ஸ்ட்ரெஸ்ஸு போகிறதுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நம்மக்கிட்ட இருந்தாவே நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ்ஸும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை இந்த கருங்காலி ரொம்ப பயன்படுறது. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த கருங்காலி எங்ககிட்டேருந்து வாங்கி நீங்கள் முதல்ல என்ன பண்ணணும், இதை சுத்தப்படுத்துறதுக்கு பசும்பால் இல்லைன்னா சாதாரண பால், காய்ச்சாத பாலில் இதை வந்து நல்லா அபிஷேகம் பண்ணிட்டு அப்புறம் தண்ணி பன்னீர் போட்டு நல்லா தொடச்சிட்டு இதை உபயோகப்படுத்தலாம். ஸோ இப்போ முருகர் வேல் இதை சேவிக்கிறவங்க இதை வச்சு பண்ணும்போது அதில் இருக்கிற பாசிட்டிவ் எனர்ஜி, அதாவது ஃபுல்லாக சக்தி கிடைக்கிறது. அந்த சக்தியை பெறத்துக்கு இந்த மாதிரி கருங்காலி மரம் ரொம்ப உபயோகமாக இருக்குது. அதனால் வந்து வீட்டில் வந்து பாசிட்டிவ் எனர்ஜி ஃபுல்லாக பூஜை ரூமில் எல்லா இடத்துலையும் இது பண்ணுறதுக்கு இது ரொம்ப உபயோகமாகுது. அதே மாதிரி பிரேஸ்லெட் போடலாம், இந்த மாதிரி கருங்காலி மாலைகள் போடலாம். அப்படி இல்லாதவங்க எப்பவும் கார்லேயோ இல்லைன்னா பேக்கில் எப்போவுமே இந்த கருங்காலி கட்டைகளை நான் சொன்ன மாதிரி பாலில் அபிஷேகம் பண்ணி பன்னீர் தண்ணி கொட்டி இது பண்ணி தொடச்சி இதை உபயோகப்படுத்தும் போது நம்ம வந்து சக்தியும் பெறலாம், எனர்ஜியும் பெறலாம், பாசிட்டிவ் எனர்ஜியும் பெறலாம். ஸோ இந்த அற்புதமான இந்த கருங்காலியை எல்லோரும் வாங்கி உபயோகித்து கொள்ளலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு மரம் இருக்கு. அந்த சில மரங்கள்லாம் வந்து நீங்க வந்து வீட்டில் வளர்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மீன ராசின்னு எடுத்தா வேப்ப மரம். வேப்ப மரம் தான் இருக்கணும் இல்லை, சாதாரண தொட்டிலேயே வேப்ப மரத்தை வச்சு நீங்க என்ன பண்ணலாம், வேப்பஞ்செடியை வச்சு பொட்டு இட்டு செவ்வாய் வெள்ளியில அதை வந்து 9 சுற்றி வணங்கும் போது அந்த நட்சத்திர மரத்துக்குரிய பவர் நம்மளுக்கு கிடைப்பதனால பாசிட்டிவ் எனர்ஜி வருது. ஆனால் எல்லா மரத்தையும் வளர்க்க முடியாது. இது வந்து வீட்டில் வளராது, இது காட்டில் தான் வளரும். அதே மாதிரி சந்தன மரம் மாதிரி இது வந்து அரசாங்கத்துக்கு கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. இதை வெட்டக்கூடாது, பர்மிஷன் கிடையாது. இந்த மாதிரி பல பிரச்சனை இருக்குது. நார்த் சைடு ஹிமாலயாஸ் அதே மாதிரி காடுகள்லாம் இது நிறைய வளரும். அதனால அதை கரெக்டாக உரிய முறை இதுக்கு ஆத்மா இது அதுவே வாடாது. அந்த ஆத்மா இருக்கிறதுனால அதுவே முக்தி அடையக்கூடிய மரம் தான் இந்த கருங்காலி. ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அதுவே முக்தி அடைஞ்சு கொடுத்தோம்னா அது வாடி போயிடும். நம்ம போட்டு தான் கருங்காலி விதை வருதுன்னு கிடையாது, அதுவே வரும், அதுவே வந்து முக்தி அடையும். அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த இந்த கருங்காலியை சில நட்சத்திரங்கள், அதாவது மிருகசீடம், மிருகசீடத்துக்கு வந்து கருங்காலி மரம் தான் நட்சத்திர மரம். அப்போ அவங்க வந்து வீட்டில் வளர்க்க முடியாது, கருங்காலியை வணங்க முடியாததுனால இந்த மாதிரி மாலைகள் போடலாம், பிரேஸ்லெட் போடலாம், ரிங்கு போடலாம். அதே மாதிரி இந்த கட்டையை எப்பவும் தன் கூட வச்சுக்கலாம், பர்ஸில் வச்சுக்கலாம், ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்மளுக்குள்ளேயே பவரை உருவாக்கக்கூடிய இந்த நவீன உலகத்துல கலிகாலத்துல இந்த கருங்காலியை பயன்படுத்தி எல்லாரும் பயன்படுத்தும்படி இந்த ஆன்மீக தகவல் மூலம் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. 4 நல்ல விஷயங்களை உங்க மூலமா சொல்றதுனால உங்களுக்கும் நல்லது, மற்றவங்களுக்கும் நல்லது. நன்றி, வணக்கம்.
மகான் காரைச்சித்தர் அருளாசியுடன் சிறந்த ஜோதிடர்களை கொண்டு உங்கள் ஜாதகம் பார்க்கப்படும். தொடர்புக்கு 9003195545 என்கின்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைக்கவும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க.